இந்த அல்சைமர் வந்து வெறும் பெரியவங்களுக்கு மட்டும் தான் வருமா சார்? பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா அந்த அல்சைமர்ஸுங்கிறது ஒரு 60 வயசுக்கு அப்புறம் 6th டிகேடுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் குரோமோசோமன் அப்நார்மலிட்டி. ஸோ அதில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அர்லி ஆன்செட்டாக அந்த அல்சைமர்ஸ் நோய் வரலாம். ஓகே, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர் வந்துடுச்சுன்னா கடைசியில் ப்ரிவென்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா டெத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? சரி, அல்சைமர்ஸ் நம்ம பார்த்தோம்னா எனி டிமென்ஷியா வந்து ஒரு ஸ்டேஜஸாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா மைல்டாக மெமரி டிஸ்டர்பன்சஸ் ஆரம்பிக்கும். அது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க வந்து யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல்லாம் எழுந்துருவாங்க, பெட் ரிடன் ஆகிடுவாங்க. ஸோ இது ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சயின்ஸ் டெவலப்மெண்ட்டில் கூட நமக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம அந்த நோயோட தன்மையை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். பட் நம்ம க்யூருங்கிறது அல்சைமர்ஸ்க்கு இன்னும் கிடையாது. ஸோ நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம், அன்ட்ரீட்டடாக இருந்தோம்னா ஸ்லோலி அது டிட்டீரியரேட் தான் ஆகும். அண்ட் இன்னெவிட்டபிள் டெத் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம்னா டெத் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எனி இல்னஸ். ஸோ நம்ம அதை ட்ரீட் பண்ணினோன்னா நம்ம ப்ரோக்ரஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியும், வழியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியாது ப்ரோக்ரஸை.